பாக்கலாமா யார் முதல்ல போறாங்கன்னு? உனக்கும் எனக்கும் இப்ப காம்படிஷன். நீ முதல்ல போறியா இல்ல நான் முதல்ல போறேன்னு பாக்கலாம். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இதுக்குள்ளவே இருக்கணும் போல இருக்கு. அங்க பாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இந்நேரத்துக்கு நீ அந்த பள்ளத்துல விழுந்திருப்ப. பின்னாடி பாரு. இது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு நாள் இதுக்குள்ள இறங்கி பார்க்க வேண்டியதா? சரி சரி வா சாப்பிடலாம். பீட்டர் மட்டும் இந்நேரத்துக்கு என்ன பிடிக்கலன்னா நானும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்திருப்பேன். பாய் பீட்டர், நாளைக்கு பார்க்கலாம். தாத்தா, நான் திரும்ப வந்துட்டேன். ஆமா, உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்க்கிறேன். இல்லையா தாத்தா? தாத்தா, எனக்கு மலை மேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது தெரியுமா? ஓ, நான் பால் கறந்துட்டு இருந்தேன்னா அப்ப பயங்கரமான ஒரு காத்து வந்து என்ன கீழே தள்ளி விட்டுருச்சு. அந்த காத்து அடிச்சதுனால என்னால எழுந்திருக்க கூட முடியல. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவ்வளவு பயங்கரமா இருந்தது. இனிமே அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போகாதம்மா. என்கிட்ட கொடுங்க தாத்தா, நான் பால் கறந்து கொடுக்கறேன். உன்னால பால் கறக்க முடியுமா? ஏன் முடியாது? என்னால கண்டிப்பா முடியும். ரொம்ப பிரமாதமா கறக்குறமா நீ. நிஜமாவா சொல்றீங்க தாத்தா? ரொம்ப சந்தோஷம். ஹைடி, இனிமே நீ அந்த மலை பிரதேசத்துக்கு போக கூடாது, சரியா? ஏன் தாத்தா? சொன்னதை செய்யுமா. ஏன்னா இனிமே மலை பிரதேசத்துல காத்தும் பனியும் அதிகமா இருக்கும். அது உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஆபத்தை கொண்டு வரும். அதனாலதான் சொல்றேன், இனிமே அந்த மலை பிரதேசத்துக்கு நீ போகாதமா. எனக்குன்னு வேற யாரும் கிடையாது, நீ மட்டும் தான் இருக்க, புரிஞ்சுக்கோ. காத்த பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் தாத்தா. காத்தடிச்சதுனாலதான் நான் ஜாலியா மேகத்தோட ஓட முடிஞ்சது. நான் எவ்வளவு என்ஜாய் பண்ண தெரியுமா? அந்த மேகத்துக்கு நடுவுல நான் ஓடி போயிட்டு இருந்தேன்னா அப்ப ஒரு பெரிய பள்ளம் வந்தது. அப்ப பீட்டர் தான் என்ன கீழே விழாம காப்பாத்தினா தெரியுமா? நீ அது மேல இருந்து எகிரி குதிச்சியா? ஆமா தாத்தா, பெரிய பள்ளம் என் காலு கிட்ட இருந்தது. கொஞ்சம் இருந்தா நான் விழுந்திருப்பேன். ஓகே தாத்தா, நான் பால் கறந்து முடிச்சிட்டேன். நான் இப்ப மலைக்கு போகலாமா? வேண்டாமா, நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? இப்படி சொன்னா எப்படி? குட் மார்னிங் பெட்ரி, சரியான டைமுக்கு வந்து என்ன எழுப்பிட்ட. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங். தாத்தா, நான் கரெக்டான நேரத்துக்கு எழுந்துச்சிட்டேன்ல. பிச்சி தான் என்ன சரியான நேரத்துக்கு இன்னைக்கு எழுப்பச்சு தாத்தா. ஓகே, நான் இப்ப மலைக்கு போலாமா? உனக்கு நான் எத்தனை வாட்டிமா சொல்றது அந்த மலை பிரதேசத்துக்கு போக கூடாதுன்னு? ஆனா எனக்கு காத்தடிக்காது. ஹாய் ஸ்னோஃப்ளேக், குட் மார்னிங். வந்துட்டியா? ஹே அட்டோரி, நீயும் வந்திருக்கியா? ஹைடி, எப்படி இருக்க? சரி, பீட்டர் எங்க? ஓ, நீயும் வந்துட்டியா? குட் மார்னிங் பீட்டர். என்னால இன்னைக்கு மலைக்கு வர முடியாது, சாரி. ஏன் முடியாது? தாத்தா தான் இன்னைக்கு மலையில பயங்கரமா காத்தடிக்கும், நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வரல. காத்த பத்தி கவலைப்படாத. சரி, எல்லாரும் போங்க, பீட்டர் கிட்ட போங்க. போ, நீங்க மலைக்கு போங்க, நான் இன்னொரு நாள் வரேன். ஆட்டோரி, நீ என்ன பண்ற? நீயும் கிளம்பு, போ. கிளம்புன்னு சொல்ல ஏன் இப்படி பண்றீங்க? தாத்தா, நீங்க எனக்கு மலைக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் வரலன்னு சொன்னேன். ஆனா இதுங்கெல்லாம் நான் வராம போக மாட்டேங்குதுங்க. நான் இப்ப என்ன பண்றது தாத்தா? ப்ளீஸ் தாத்தா, நான் இன்னைக்கு மட்டும் போயிட்டு வரேன். நான் ஒரு வாட்டி சொன்னதாமா.